நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும், நம்ம பேசுகிறதுக்கும், நடந்துக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பித்தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்கள் குறைவாக இருக்கிற நிறைய பேர் ரொம்ப வருஷம் அதை கண்டுக்காமையே இருப்போம். அதை கண்டுக்காம எப்போ பாரு போய் சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கணும்னு தோணும். ஒரு விஷயம் அதை செய்யணும், இதை செய்யணும்னு 1000 விஷயம் யோசிப்போம். ஆனால் எதுவுமே செய்யாமல் காலத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க உடல் நலத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வயசு கூட கூட கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சல் வரும், கோபம் வரும், ஒரு சோர்வு, சலிப்பு எப்பவும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2த்தையும் போட்டு பொடி செஞ்சு உங்களோட சாப்பாட்லேயோ இல்லை இட்லிலேயோ தோசையிலையோ ஏதோ ஒன்று தொட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஸ்மூத்தியில் குடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க ஸ்மூத்தியில் கூட சேர்ந்து குடிச்சிக்கலாம். இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு